வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா, உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா, உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. வாய் விட்டு சிரிச்சாத்தான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும். வாய் விட்டு சிரிச்சாதான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும். கல 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 பள 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 மள 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 மள. மைனர் வர்றாரு, மோசா வர்றாரு, ஸ்டைலா வர்றாரு, தினுசா வர்றாரு. மச்சான், எனக்கு புதுசா ஒரு சந்தேகம். என்ன? புள்ளி ராஜாவுக்கு எய்ட்ஸ் வருமா? ஊர்ல எல்லா பயலுக்கும் இதே வேலையா போச்சுடா. அந்த புள்ளி ராஜான்றவன் யாருங்கிறத சொல்லி தொலைங்கடா. அவனுக்கு எய்ட்ஸ் வருமா, பேதி வருமா, வாந்தி வருமா, வயிற்று வலி வருமாங்கிறத நான் சொல்றேன். பெரிய தலைவலியா போச்சு. தலைவலியா? வா டீ சாப்பிடலாம். ஆமா, டீ கடைக்கு ஏற்கனவே 52 ரூபா 50 பைசா பேலன்ஸ். போனா மூஞ்சில வெந்நீரை தூக்கி ஊத்துவான், பாக்கெட்ல 10 பைசா கிடையாது. உங்ககிட்ட எனக்கு பைசா இருந்திருக்கு. இந்த தெரு முனையில குருட்டு பிச்சைக்காரன் ஒருத்தர் இருக்கான். அவன் தட்டுல நிறைய காசு இருக்கு, அதை சுட்டுலாம். கேவலமா இல்ல உனக்கு? பிச்சைக்காரன்ட்டே திருடுற பிச்சைக்காரன் நீதான்டா. அவங்கிட்ட இருக்கிற சில்லறை அடிச்சு என்னடா ஆக போகுது? பெரிய லெவல்ல கோடி கணக்கில் அடிச்சு ஆஸ்திரேலியாவுக்கு போய் செட்டில் ஆயிடணும். அது சரி. இது வரைக்கும் 5-10 அடிச்சே சப் ஜெயில மாட்டிருக்கோம். பெரிய லெவல் அடிச்சேன்னு வச்சுக்கேன், சென்ட்ரல் ஜெயில் தான். மாட்டிக்காம பெரிய லெவல்ல அடிக்கிறதுக்கு ஒரு அருமையான பிசினஸ் இருக்குடா. என்ன பிசினஸ்? அரசியல்வாதி ஆயிடணும். ஓ, அரசியலை இப்ப பிசினஸ்ல சேர்த்துட்டாங்களா? அதெல்லாம் எப்போ சேர்த்துட்டாங்கடா. மச்சான், அரசியல்வாதி ஆகணும்னா லட்சக்கணக்கான தொண்டர்கள் நம்ம பின்னாடி நிக்கணும். அதெல்லாம் ஒரு புண்ணாக்கும் தேவையில்லை. 2 பேர் இருந்தா போதும், கட்சி ஆரம்பிச்சிடலாம். அது சரி, திடீர்னு அரசியல்வாதி ஆகணும்னு உனக்கு எப்படி ஆசை வந்தது? மச்சான், போன வருஷம் சாராயம் வித்தவன் சட்டசபை உறுப்பினர் ஆயிட்டான். கஞ்சா வித்தவன் கவுன்சிலர் ஆயிட்டான். எரிசாராயத்தை வித்து 7 பேர் சாவறதுக்கு காரணமா இருந்தவன் எம்பி ஆயிட்டான். அந்த வரிசையில பார்த்தா நானும் ஒரு தலைவன் தான்டா. அந்த வரிசையில கொஞ்சம் உத்து பாரு. அவங்க எல்லாம் ஏதோ கஞ்சா வித்திருக்காங்க, சாராயம் வித்திருக்காங்க, ஏதோ ஒரு வேலையில இருந்திருக்காங்க. நீயோ வேலை வெட்டி இல்லாதவன். உன்னையவன் தலைவன் ஒத்துப்பான். தலைவன் யாருன்னு தெரியுமாடா? யாரு? தகராறுன்னு ஒண்ணு ஆச்சுன்னா தொண்டர்களுக்கு முன்னாடி உழுந்தடிச்சு ஓடுறவன் தான்டா தலைவன். ரொம்ப ஈஸியா இருக்க. ஓடிப்பாரு, எவ்வளவு கஷ்டம்னு தெரியும். மச்சான், கட்சி ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. எப்படி காசு அடிக்கிறது? கட்சி ஆரம்பிக்கல, அதுக்குள்ள காசு அடிக்கிறத பத்தி பேசுற? நீ அரசியல்னு சொன்ன உடனே கை நமங்கிறது. கட்சிக்கு என்ன பேர் வச்சிருக்க? ராமு. ராமு அப்படின்னா ராமையா முன்னேற்ற முன்னணி. அது என்ன ராமையான்னு உன் பேர்ல கட்சி ஆரம்பிக்கிறேன்? டேய், முதல்ல இந்த ராமையா முன்னேறணும்டா, அதுக்கப்புறம் தான்டா மீதி பேரை முன்னேற்றணும். அது சரி. இந்த கட்சியில எனக்கு என்ன பதவி? கொள்கை பரப்பு செயலாளர். அப்படின்னா நம்ம கட்சியில கொள்கை ஆட்டை போடுறதுதான். பழைய பதவிதான். சரி, அரசியல்வாதினா நல்லா பேசுறமே, நீ பேசுவ? மேட்டர் இல்லாம 3 மணி நேரம் பேசுவேன், கேக்குறியா? பேரன்பிற்கும் பெருமரியாதைக்கும் உரிய வாக்காள பெருங்குடி மக்களே, இது என்ன கணைப்பு? சோடாவுக்கு சிக்னல் விடுறா. ஓ, நடைபெற இருக்கின்ற ஏதோ ஒரு தேர்தலில் ஏதோ ஒரு சின்னத்தில் எங்கள் கட்சியை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க. என்னடா அது? தொண்டர்கள் தேடி வர ஆரம்பிச்சாங்கப்பா. குமாரா, யார் நீ? நான் இவ்வளவு நேரம் இங்க தாங்க உட்கார்ந்து இருந்தேன். நீங்க 2 பேரும் பேசுறத நான் ஒட்டி கேட்டுட்டேன். தலைவர் கட்சியில என்ன சேர்த்துப்பீங்களா? சந்தா படத்தை கூட போய் டீ குடிச்சிட்டு வந்துடுறான். சும்மாரா, எல்லாத்தையும் ஒட்டு கேட்டல்ல, நீ கட்சியில சேர்ந்த மாதிரி தான். எனக்கு என்ன பதவி? நீதான் நம்ம கட்சியினுடைய உளவுத்துறை ஐஜி. பதவி தந்த பண்பாளன் வாழ்க. தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க. தங்க தலைவர் வந்து விட்டார். தன்மான சிங்கம் வந்து விட்டார். தலைவர், தலைவர். சூடா மன்னன், கருப்பு முயல். என்னடா முயல்ங்கற? புயல், புயல். தல, இந்த கெட்டப்ல நீ என்ன மாதிரி இருக்க தெரியுமா? தில்லானா மோகனாம்பால் படத்துல வர சிவாஜி ஏவிஎம் ராஜன் மாதிரியே இருக்க தல. எப்படி? என்ன நொப்புடி? நம்ம 2 பேரும் நாதஸ்வரம் வாசிக்க தான் லாய்க்கு, அரசியலுக்கு லாய்க்கு இல்லன்றான். இப்ப தலைவர். இப்பொழுது தலைவர் ஏத்துவார். வாங்கி வச்சியா? கொடி ஏத்துவார். அது ஏத்துவான். தலைவரே, கொடி ஏத்துனீங்களா? மிட்டாய் கொடுங்க. கொடி ஏத்தினா மிட்டாய் கொடுக்கணும்னு சட்டமான? பின்ன நான் கடைசியா படிச்சு முடிச்சு வந்த போது கொடி ஏத்தி மிட்டாய் கொடுத்தாங்க, தெரியுங்களா? என்ன படிச்சுக்கிற? 2ஆம் கிளாஸ். இப்படிப்பட்ட அறிவாளிகள் தான் நம்முடைய கட்சிக்கு தேவை. ஏன் உன்னோட ஜாஸ்தி படிச்சுக்கிறானா? டேய் கம்னிரா. தலைவரே,
கொடியில சைக்கிள் செயின் அருவாளும் எதுக்கு சின்னமா வச்சிருக்கீங்க? கையில வச்சிருந்தா போலீஸ் புடிச்சிரும், அதான் சின்னமா வச்சிருக்கேன். ஏய், அதாவது ஏழைங்களுக்கு எந்த இடத்துல கொடுமை நடந்தாலும் சைக்கிள்ல வேகமா போய் அருவாளால அந்த கொடுமையை வெட்டி சாய்க்கணுங்கிறது தான் நம்ம கட்சியினுடைய கொள்கை. நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. இறைய தட்டுட்டோம் உணுங்கண்ணா. தலைவரே, நம்ம கட்சியோட பொதுக்குழு கூட்டம் எப்ப வைக்க போறீங்க? அது ஒரு 10-20 பேர் கும்பலா நின்று பேசும்போது நம்மளும் போய் பேசிட்டு வந்துருவான். என்ன மச்சான் ஓவரா அரசியல் பேசுறான், தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேக்குறான், என்னடா பண்றது? இவனை கொஞ்சம் அமுக்கிய வை. அடுத்தபடியாக தமிழக பூகம்பத்திற்கு தாராளமாக நிதி வழங்க வேண்டும் என்று தலைவர் சார்பாக உங்கள் அத்துணை பேரையும் எச்சரிக்கிறேன். போடுங்க. தூக்கி போட்டு மறிச்சிருவான். தமிழ்நாட்டுல எதிரா பூகம்பம் நாளைக்கே வந்துருச்சுன்னா எல்லாம் ஒரு சேஃப்டி தான். தலைவா, நாம எதை சொல்லி வசூல் பண்ணா என்ன? நமக்கு வேண்டியது நிதி தானே. ஆகாக காகா. அதேதான். போடுங்க போடுங்க போடுங்க. ஏய் தள்ளு தள்ளு. ஏய் தள்ளு. யாரா இது அவதாரம்? வணக்கம் தலிவா. வணக்கம் தலிவா. தலிவாவா? பாஷையே ஒரு மாதிரியா இருக்க. கொஞ்சம் இரு, விசாரிப்போம். யாருமா நீ? நேனு கும்தா பானர்ஜி. கும்தா பானர்ஜியா? பானர்ஜின்றது யாரும் கூட்டுக்காரரா? నేను బ్యానర్ కంపెనీ వెచ్చిరుకుదు. పేరోడ బ్యానర్ సేతు గుమ్తా బ్యానర్జీని వెచ్చిరుకుదు. வீடு எங்க வெஸ்ட் பெங்காலா? ஆந்திரா பார்டர்ல ఇల్లు. அப்புறம் எதுக்கு இங்க வந்த? ఆంధ్రాకుள்ள లొల్లు. என்னடா சொல்லுது? கொஞ்சம் புரிய முடியா சொல்லுமா. నేను ఆంధ్రాல సారాయి విత్తుచు పోలీసులు తరతుచు பார்டர் தாண்டி ஓடி வந்துச்சு. எல்லை தாண்டி எழிலரசியா? என்ன உங்க கட்சியில சேர்த்துக்கணும். ஏய், இந்த மூஞ்சில கட்சியில சேர்க்கறது கிடையாது. நீ ஆந்திராவுக்கு நடந்து போ. தலைவா, என்னடா அடைக்கலம் யாரு கேட்டு வந்தாலும் அவங்கள நம்ம கட்சியில சேர்த்துக்கணும். அதுதான் நம்ம கட்சியோட கொள்கை. என்னடா இது கட்சி ஆரம்பிச்சது நாம கொள்கை இவன் சொல்றான். இடத்தை கொடுத்தா மடத்தை பிடிக்கிறான். ஆமா, இவங்களுக்கு என்ன பதவி கொடுக்கறது? மகளிர் அணி தலைவி நேனே. ஆமா நீனே. வர்றவனுக்குலாம் பதவி கொடுத்தா அப்புறம் நாங்க என்ன பண்றது? எங்களுக்கு என்ன பதவி தர போறாரு? எங்களுக்கு என்ன பதவி தர போறாரு? சொல்லு. ஒரு 5-6 பதவி இருக்குது. ஷார்ட் புட் 3 போட்டு பிரிச்சுங்க. இனிமே நம்ம ஆட்சியை புடிச்சிடலாம். எப்படி சொல்ற? தலைவா, நம்ம மக்களுக்கு பொம்பளைங்கனாலே இறக்கம். நாளைக்கு இவங்கள முன்னாடி நிக்க வச்சு நாம ஒரு உண்ணாவிரத போராட்டம் நடத்துறோம். விளங்கிடும். வா போலாம். எங்க போறீங்க? உண்ணாவிரதத்துக்கு லொகேஷன் பார்க்க போறோம். நீங்க லொகேஷன் பாருங்க. நானு தலைவரே, என்ன பேனரை முன்னாடி உட்கார வச்சிருக்கீங்க? பேனரை முன்னாடி உட்கார வச்சு தானே நம்ம உண்ணாவிரதம் ஆரம்பிக்கிறோம்னு சொல்லி இருக்கிறோம். போற போக்குல இவன் ஆந்திராவுல போய் செட்டில் ஆயிடுவான். ஒழியட்டும். தொண்டர்களே, வெற்றிகரமாக நாம் நமது உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கிவிட்டோம். பொழுது சாய்கின்ற வரையில் அமைதியாக அறவழியில் இந்த போராட்டத்தை தொடர்ந்து அரசாங்கத்திற்கு நாம் யார், நம்முடைய வலிமை என்ன என்பதை உணர்த்த வேண்டும். லஞ்ச் எப்ப தலிவா? லஞ்சா? என்ன விளையாடுறியா? உண்ணாவிரத போராட்டம் என்னன்னு தெரியுமா? சாப்பிடாம உட்கார்ந்திருக்கணும். சாப்பிடாம வந்தா நாக்கு வாயில அல்சர் வந்துரும். பாரு, என் வாயில வண்ட வண்டையா வந்துரும். தலைவா, இப்ப எதுக்கு உண்ணாவிரதத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம்? உண்ணாவிரதம் எதற்காக என்று கேட்டால் நான் கூறுகிறேன். நேற்று நமது தலைவர் தூங்கிக் கொண்டிருக்கும் போது அவரை கடித்து கொலை செய்ய முயற்சி செய்த கொசுவை கண்டுபிடிக்க தவறிய சுகாதாரத்துறை மந்திரி அவர்கள் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டி நாம் இங்கே உண்ணாவிரதம் இருக்கிறோம். சுகாதாரத்துறை மந்திரி யாரா? ராஜினாமா செய்வார்ல, பேப்பரை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம் வணக்கம், சொல்லுங்க. ஆமா, நடந்துகிட்டு இருக்கு. நன்றி நன்றி. போன்ல யாரு? நம்ம உண்ணாவிரத போராட்டத்துக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாரு. யாரு? லால் பகதூர் சாஸ்திரி. தலைவர் ராமையா உண்ணாவிரதம், தமிழகமே ஸ்தம்பித்தது. என்ன பத்தி என்ன போட்டுருக்கான்? அதுக்கப்புறம் ஒன்னும் பிரிண்ட் ஆகல. தலைவா, நாம உண்ணாவிரதம் இருக்கிறது அகில உலக லெவல்ல தெரியணும்னா யாராவது டீ குடிக்கணும். என்ன என்னமோ டீ குடிக்கணும்ன்ற மாதிரி சொல்ற? யாராவது இதுக்கு ஒத்துப்பாங்களா? கேளு. யார்ப்பா இங்க டீ குடிக்கிறது? யார் இங்க டீ குடிக்கிறது? தல, ஒரு அர்ஜென்ட் வேலை இருக்கு, வந்துடுறாரு. பாத்தியா, ஏற்கனவே எரிஞ்சு போன மாதிரி இருக்கிறவனே எழுந்து போறான். இதுக்கெல்லாம் யாரும் ஒத்துக்க மாட்டாங்கய்யா. தலைவா, யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. நாமளே ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து அவன் மேல கிஷான் ஊத்தி கொளுத்திடணும். பேனர் கொளுத்துருவோமா? தலைவா, என்ன தலைவா அடிமட்டியே கை வைக்கிற? இவன் ஆந்திராவில சாராயம் வைக்க போறது உறுதி. எங்க ஓசியில பிரியாணி போறாங்க, சாப்பிட்டு வந்து உட்கார்ந்துக்கலாம்ல? இருங்கள், போகாதீர்கள். இது எதிர்க்கட்சி. சரி, போகாதீர்கள். சொல்லுங்க, கேளுங்க. போகாதீர்கள். எப்பா, என்னடா எல்லாரும் போயிட்டாங்க, நீ எப்படி? நான் இந்த பிரியாணிக்கெல்லாம் மயங்க மாட்டேன். அப்படி சொல்ற சிங்கம். போய் பரோட்டா சாப்பிட்டு வரேன். மச்சான், வர சொல்ல எனக்கு பார்சல் வாங்கி வந்துரு. தலைவரை கோச்சிக்காதீங்க. எங்கடா அந்த கிருஷ்ணால் டப்பா? தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க, வருது. தலைவர் வாழ்க. பாத்தியா, எல்லாரும் ஓசில பிரியாணி தின்ட்டு படுத்து கிடக்குறத. ஏமா பேனரு, பிரியாணி எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. எல்லாருக்கும் கொடுத்த பிரியாணில 4 கால் கோழி இருந்துச்சு, எனக்கு மட்டும் 8 கால் இருந்துச்சு. 8 கால் கோழியா?
எட்டுக்கால் கோழி இல்லடா, அது எட்டுக்கால் பூச்சியை தின்னுருக்கு. ஓசில போட்டா ஓனான கூட திங்க மூஞ்ச பத்தியா அதுக்கு. பேனரு எங்க உங்க ஓனரு? யாரு? அதான் அந்த கருவாயன். இந்த வெடிகுண்ட கவுன மாதிரி இருப்பான் அவன். வருவாரு. இது வந்துட்டாரு. என்னடா அது கையில? அங்க பிரியாணி மீந்து போச்சு. 6 மணிக்கு உண்ணாவிரதம் முடிஞ்ச உடனே பிரியாணி சாப்பிடணும்ல, அதான் எடுத்துன்னு வந்தேன். 6 மணிக்கு திங்க போறானா இவன்? எனக்கு இல்ல தலைவா, உங்களுக்கு 2 போட்டலாம், உங்களுக்கு 2 போட்டலாம். உண்ணாவிரதம் முடிஞ்ச உடனே ஒரு கட்டு கட்டுங்க. எனக்கு கும்மு உனக்கு நான் வேற வாங்கி தரேன். கும்மா? ஆமா, கும்தா பேனர்ஜிய சுருக்கி நான் செல்லமா கும்முன்னு தான் கூப்பிடுவேன். கிழிஞ்சுது போ. தலைவா, ஏய் இரு இரு, என்ன விஷயம்? என்ன இந்த உண்ணாவிரத்துல சேர்த்துங்க தலைவா. அவ்வளவுதானே, சாப்பிட்டியா? நல்லா கொட்டிக்கிட்டேன் தலைவா. அப்ப போய் படு போ. தேங்க்யூ தலைவா. மச்சான், இவன் கால்ல விழுறத பார்த்தா எங்கேயோ பதவி பறி போய் வந்தவன் மாதிரி இருக்கான். நம்ம கிட்ட தான் ஏகப்பட்ட பதவி இருக்குது, ஏதாவது ஒண்ணு கொடுத்துட போது விடு. ஓகே. இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. உண்ணாவிரதம் ஆரம்பிக்கும் போது வராதீங்க, முடியும் போது வேகமா வந்து நில்லுங்க. சரி, வந்ததே வந்தீங்க, பாதுகாப்புக்கு வளையமா நில்லுங்க. வந்திருக்கிறதே 3 பேர், எங்க வளையமா நிக்கிறது? வேணா வளைஞ்சு நிக்கலாம். இந்த பை யாருது? எங்கள் தான். அத குடுறாங்க. டாவா, யாரை பார்த்து மரியாதை இல்லாம பேசுறீங்க? அதுக்கு ஒரு உண்ணாவிரதம் இருக்கணுமா? நீ என்ன வேணாலும் ஏறா, வேணா பையா குடுறா. மச்சான், நாம இருக்கிறது உண்ணாவிரதம். பிரியாணி பொட்டலத்தை பார்த்தாருன்னா உள்ள தள்ளத்துக்கு உரிமை இருக்கு. தர முடியாது. கொடுறான்னு சொல்றான்ல. தர முடியாதுன்றல. கொடுறானா? அட என்னங்க முடியாது கொடுங்க. அவ்வளவுதான். அப்போ உனக்கு பிரியாணி கிடையாது. கரெக்டா வேலை வெட்டி விட்டு வந்துட்டானுப்பா. கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே கிடையாது. எல்லாம் வந்துட்டீங்களா? மகளிர் அணிலாம் வந்துட்டீங்களா? இல்லன்னா அண்ணன் டென்ஷன் ஆயிடுவாரு. அண்ணன் கிளம்பிட்டாருப்பா. எங்க பாத்ரூம்கா? யோ, வெளில கிளம்பிட்டாரியா? நான் தான்டா. அந்த கேஸ் என்னாச்சு? நீ அதை பத்தி ஒன்றும் கவலையே படாத. வட்டம் வாஞ்சிநாதன் சொல்லிட்டேல்ல, எல்லாம் ஓகே ஆயிடும். வட்டம் வாஞ்சிநாதன்னா வாஷிங்டன்லயே பயப்படுவானுங்கடா. அண்ணே, அவுட் கோயிங் கட்டாயி 2 நாள் ஆச்சுண்ணே. கீழே ஆளுங்கெல்லாம் வெயிட் பண்றாங்க, வாங்கண்ணே. அண்ணனை வர சொல்லுங்க. அவர் மூஞ்சில முழிக்கணும்னு எங்க அண்ணன் எழுந்ததுல இருந்து கண்ணை திறக்காம வந்திருக்காரு. டேய், அண்ணன் என்ன நரியாடா? அவர் மூஞ்சில முடிக்கிறதுக்கு கொஞ்சம் அந்த சாயல்ல இருப்பாரு, அவ்வளவுதான். இந்த பார், அண்ணன் வந்த உடனே கப்புன்னு பிடிச்சிருக்கு. என்னத்த? யோ, காலையா? அப்படியா? அண்ணா எல்லாம் வந்துட்டாங்கண்ணா. பிலிம் கார்டு போத வாங்க. அண்ணன் வாஞ்சிநாதன், அண்ணன் வாஞ்சிநாதன், அண்ணன் வாஞ்சிநாதன். என்னடா இது? ஏன்டா சவுண்ட் கம்மியா இருக்கு? நேத்து கத்தனதுக்கே பேலன்ஸ் இன்னும் கொடுக்கல. இருந்தாலும் இப்ப என்ன உங்களுக்கு கத்தனம் தானே? இப்ப பாருங்க. வீரப்பனை பிடிக்க உதவிய அண்ணன், பின்லேடனை பிடிக்க உதவ போகிற அண்ணன். டேய் வாடா. ஏன்டா காட்டுக்குள்ள தெரிஞ்சவ கட்டடத்தை உடைச்சவன் பேர்லாம் சொல்ற? சும்மா இருங்கண்ணே, அப்பதான் இவனுக்கு மெச்சல் ஆவானுங்க. தண்ணி குடிங்கண்ணே. சும்மாறா. உங்க பிரச்சனை என்னன்னு ஒண்ணு அண்ணன் கிட்ட சொல்லுங்க. அண்ணே, மழை பெஞ்சதுல எங்க வீட்டு கக்கூஸ் அடைச்சிக்கிச்சுண்ணே. டேய், அண்ணன் அந்த வேலையை எப்போ விட்டாரு? இப்ப எதுக்கு அதை ஞாபகப்படுத்துற ராஸ்கல்? டேய், பப்ளிக் கிட்ட இப்படியா மரியாதை இல்லாம பேசுறது? சாரிண்ணா. இங்க வாப்பா. அண்ணே, இந்த மாதிரி கப் எடுத்த அப்ளிகேஷன்லாம் கொண்டு வந்துன்னு வச்சுக்கேன், பத்தே சாக்கடையில் விட்டு குத்த மாட்டேன். இந்த காதில் விட்டு அந்த காது வழியா எடுத்துருவோம். போ, நான் பாத்துக்கிறேன். அண்ணே, தண்ணி குடிங்கண்ணே. சும்மாறா. நெக்ஸ்ட் என்ன பிரச்சனை சொல்லுப்பா. அண்ணே, உங்க முகத்துல முழிக்கணும்னு தூங்குனதுல இருந்து கண்ணை திறக்காம வந்திருக்கண்ணே. ஏன்பா? அண்ணே, என் தொழில் அமோகமா நடக்கணும்ண்ணே. எப்படி? சூப்பர். பெரிய எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றாரு போல இருக்கு. சார், என்ன பிசினஸ் பண்றீங்க? பிக் பாக்கெட் தான். புறம்போக்கு. நீ பிக் பாக்கெட் அடிக்கிறது அண்ணன் மூஞ்சி தான் கிடைச்சதா? அப்ப ஸ்டேஷன்ல மாட்டினா அண்ணன் தான் அடிக்க சொன்னாரு, போட்டு கொடுத்துருவியா? போடா, போ போ போ. அம்மா, அம்மா. டேய், என்ன சிக்னல்? தண்ணி குடிங்கண்ணே. சும்மாறா. வா வா வா. வாமே. வாங்க. ஐயா, என் குழந்தைக்கு பேர் வைங்க. அப்படியா? எங்க குழந்தை? இதோ. இவன் குழந்தையா? என்னமா இது? விட்டா இவனே கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுவான் போல இருக்கு. என்ன பண்ண? ஜோக் அடிச்சுங்க, எவனுமே சிரிக்கல. அதான் சரி சரி, நீ பேசாம இரு. சரி, இவ்வளவு நாளா அவனுக்கு பேர் வைக்காம இருந்தீங்க? இல்லைங்க, பேர் வச்சா 10 பவுன் செயின் போடுவீங்கன்னு சொன்னாங்க. அதனால தான் 10 வருஷம் பேர் வைக்காம இருந்தேன். ஆஹா, அண்ணா, நீங்க பேர் வைக்கணுங்கிறதுக்காக 10 வருஷமா வெயிட் பண்றாங்கன்னா உங்க புகழ் உலகம் ஃபுல்லா பரவிட்டு இருக்குண்ணே. அதெல்லாம் இருக்கட்டும். இந்த 10 பவுன் செயின் மேட்டரை பத்த வச்சது யார்? நான் தானே. இதுல உனக்கு எவ்வளவு ஷேர்? தண்ணி குடிங்கண்ணே. சும்மா. இந்தாப்பா, வா வாங்கிக்க. போடா. செயின் போட்டுட்டீங்க, காதுல நுழையிற மாதிரி நல்ல பேரா வைங்க. பட்ஸ்னு வைங்க. அண்ணா, பேர் வச்சது தான் வச்சுங்க. அவன் காதுல ஒரு 3 தடவை சொல்லிடுங்க. டேய், அவன் காது என்ன கோர்ட்டா? அதுல போய் நான் 3 தடவை சொல்றதுக்கு? நீ பாப்பா, நல்லா படி. வாங்க. வரேங்க. டேய் அண்ணா, 10 பவுன் செயின் நைஸா ஃபாலோ பண்ணி ஆட்டை போட்டுறேன். காமிக்கிறேன். தண்ணி குடிங்கண்ணே. 5 பவுன் உனக்கு, 5 பவுன் எனக்கு. என்ன? டேய் 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 டேய், நில்லு நில்லு நில்லு. வாங்க வாங்க. செயினை கட்டறா.
எனக்கு அந்த அண்ணன் போட்டாரு. யாரு உனக்கு அவன் அண்ணனா? காட்டுறா சைனா, ஒரு பில்டப் போட்ட உடனே எடுத்து வந்துருவீங்களா? காட்டு காட்டு காட்டு. எங்களுக்கு தானே போட்டது. போட்டு என்ன இப்போ ஒரு சீன் காட்டுறதுக்காக தானே போடுறது. இந்தா இந்தா 100 ரூபாய். இதே மாதிரி கவரிங்ல ஒரு செயினை வாங்கி அவன் கழுத்துல மாட்டி அண்ணன் போட்டாருன்னு சொல்லி யார் கேட்டாலும் போ. மூஞ்சிய பாரு. வந்துருவீங்களா 3 பவுன் செயின் அடிக்கிறதுக்கு? டேய் டேய் டேய், கேட்காத காது உனக்கு வாங்க. அண்ணன் கொடுத்தாரா? குடு குடு குடு. இத நாங்களே மேல ஒரு 500 கீழே ஒரு 500 நடுவுல பேப்பரை வச்சிருக்கோம். இதை ராவினு போறியா நீ? இந்தா ஒரு 20 ரூபாய் போதும் உனக்கு. இந்தா எடுத்துன்னு போ போ போ. இஷ்டத்துக்கு கொடுத்துட்றா. அந்த ஆளு வாங்குறது யாரு? நான் தான் கஷ்டப்படணும். டேய் 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 வா, நைஸா அப்படியே திரும்பி போகாத. என்ன கொடுத்தாரு அண்ணன்? மோதிரம். மோதிரத்தை போட்டேன் நான் உனக்கு. இந்தா 50 ரூபாய் வச்சுக்கோ. 50 ரூபா பத்தாதுங்க. ஓ கோட்டர் 60 ரூபாவா? இந்தா அப்படியே ராவா அடிச்சுட்டு ஊருக்கா பக்கத்துல வேணா வச்சிருப்பா, நக்கிட்டு போயினே இரு. போ கிளம்பு. இன்னும் என்னத்தை போட்டு தொலைச்சான்னு தெரியல அவன். டேய் 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 நில்லு, எங்க போயினே இருக்க? என்ன பாக்கெட்ல கையில ஒண்ணுமே காணோம். உனக்கு என்ன போட்டான் அவன்? செப்பல் போட்டாருங்க. அடி செருப்பால. அவனுக்கே செருப்பு இல்லன்னு என் செருப்பை கட்டி கொடுத்தா அதை எடுத்து உனக்கு போட்டானா? காட்டா காட்டு செருப்பு. ராஸ்கல் காட்டு. செருப்பு இல்லாம அவசரம் பண்ணுற எதை வேணா கட்டி கொடுக்குறான் பாத்தியா அவன். இந்தா 10 ரூபாய் போ. 10 ரூபா பத்தாதுங்க. கூடாது போ. அப்படியே நடந்து நானே கோயில்ல சுட்ட செருப்புடாது. என்னடா பணம் நகையெல்லாம் வசூல் பண்ணிட்டியா? எல்லாத்தையும் மடக்கி பிடிச்சி வாங்கிட்டேனே. சரி வா, அப்படியே காலார நடந்துட்டு வருவோம். எங்க? காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்குமா? ஏன்டா அவ்வளவு தூரம் நடக்கிறதுக்கு நான் என்ன கிறுக்கா? டீ கடைக்கு போய் டீ குடிச்சிட்டு வருவோம்டா. டீ கடைக்கு போக முடியாது. ஏன்? பழைய பாக்கிய தெரியலன்னு டீ கடைக்கார சுத்தனை எடுத்து மூஞ்சில ஊத்துவேன்னு வன்மையா கண்டிக்கிறான். பொது வாழ்க்கைக்கு வந்துட்டா இதெல்லாம் சகஜம்டா. என்னவோ. தண்ணி குடிங்கண்ணே. இவன் மூஞ்சில வெந்நீர் ஊத்து சொல்ற. அண்ணா இது போக்குவரத்து துறை பஸ் ரூட்டுக்காக ஒரு சைன் பண்ணுங்க. பஸ் எல்லாம் எப்படி பஞ்சர் ஆகாம ரூட்ல ஒழுங்கா ஓடுதா? எல்லாம் கரெக்டா ஓடுதுண்ணே. சரி சரி. அண்ணா என்னங்கண்ணே, இது தாம்பரம் டு அரக்கோணம் பிராட் கேஜ் லைன். இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. என்னப்பா அது ரயில்வே எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆச்சே? சும்மா போட்டு வைங்கண்ணே. சரி ரைட்டு. அண்ணா இது வந்து ஜெயில் எல்லாத்தையும் ஏசி பண்ணிடுறோண்ணே. ஜெயில எதுக்கு ஏசி பண்ணணும்? கடைசியா நம்ம எப்படி அங்கதானே இருப்போம். அதான் நம்ம ஆட்சியில ஏசி பண்ணிடுவோண்ணே. ஆமா ஆமா முக்கியம் வேர்க்கும். அண்ணா என்னங்கண்ணே, மீனம்பாக்கத்துல இருந்து மீசாப்பேட்டைக்கு ஒரு ஃபிளைட் விடுறோம். அதுக்கு ஒரு கையெழுத்து. அங்க ஏர்போர்ட் கட்டுறதுக்கு ஏற்பாடு ஆயிடுச்சா? அதெல்லாம் பண்ணிக்கலாம் பின்னாடி. சரி புடி. ஆவடி டு தாம்பரம் கப்பல் விடுறேண்ணே. அனல் மின் நிலையத்தை 5 வருஷம் லீஸுக்கு எடுத்துருவோம். அண்ணா இதுல கையெழுத்து போடுங்க. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? அண்ணன் எல்லா ஃபைல்லயும் கையெழுத்து போட்டுட்டு இருக்காரு. ஃபைல்ல கையெழுத்து போட்டுட்டு இருக்காரா? எதுக்கு? ஒருவேளை அண்ணன் பின்னால மினிஸ்டர் ஆயிட்டாருன்னா ஃபைல்ல எப்படி கையெழுத்து போடுறதுன்னு இப்ப பிராக்டிஸ் பண்றாரு. அடி செருப்பால. மினிஸ்டரா? முதல்ல வார்ட் மெம்பர் ஆகிறதுக்கு வழியை பார்க்க சொல்ல அந்த புறம்போக்க. அண்ணா அன்னைக்கு உங்களுக்கு ஏஜ் டிஃபரண்ட் ரொம்ப அதிகமா இருக்கும் போல இருக்கு. ஆமாண்ணே. தண்ணி குடிக்க மாட்டேன். வணக்கண்ணே. பாப்பா யாரு? இந்த ஏரியா தானே, முத்துன்னு பேருண்ணே. சரி என்ன விஷயம்? எனக்கும் என் தம்பிக்கும் சொத்து பிரச்சனை. நீங்க தான் எப்படியாவது வந்து தீர்த்து வைக்கணும். உடனே தீர்த்து வச்சிடுறேன். அண்ணே இப்படி வாங்க. எந்த பிரச்சனையும் உடனே தீர்த்த கூடாது. ஒரு 6 மாசத்துக்கு இடுங்க. அதை வச்சு நம்ம பிரச்சனையை ஓட்டிடும். ஏன்பா முத்து சொல்லுங்கண்ணே. ஏற்கனவே ப்ராப்பர்ட்டி எல்லாம் பிரிச்சாச்சா இல்ல நான் வந்து தான் பிரிச்சு வைக்கணுமா? எல்லா ப்ராப்பர்ட்டியும் பிரிச்சாச்சுண்ணே. ஒண்ணு தானே பிரிக்க முடியல. அதான் நீங்க வந்து. அண்ணே ஒன்னே ஒண்ணு பிரிக்க முடியலன்னா அது பல கோடி ரூபாய் சொத்தா இருக்கும். நம்ம போய் என்ன ஏதுன்னு பேசி ஆட்டையை போட்டுருவோம். ஆளே இல்லாம வருத்தப்பட்டு இருந்தீங்க. உங்களை மதிச்சு ஒருத்த வந்திருக்கான். தொண்ணு பேசுறீங்க. முதல்ல வேலையை பாருங்கண்ணே. இந்த பாருப்பா முத்து, சொல்லுங்க. நீ ஒண்ணும் கவலையே படாத. இந்த வட்டம் வாஞ்சிநாதன்ட்ட வந்துட்டல்ல? ஆமாங்கண்ணே. நான் வந்து உன்னோட ப்ராப்பர்ட்டியை சரி பாதியா பிரிச்சு கொடுத்துறேன். ரொம்ப நன்றிண்ணே. பா போலாம். உடையடு எடரா சார. அண்ணே தண்ணி குடிங்கண்ணே. சும்மாறா. அண்ணே வாங்கண்ணே வாங்கண்ணே வாங்க வாங்கண்ணே. சிக்கலை தீர்த்து வைக்கும் சிந்தனையாளர். சிக்கலை தீர்த்து வைக்கும் சிந்தனையாளர். வட்ட வாஞ்சிநாதன். அண்ணே வட்ட வாஞ்சிநாதன் உங்க தலையை கிண்டல் பண்றான். அது சொட்ட வாஞ்சிநாதன்டா. இப்ப சொத்து பிரச்சனை தீர்க்கிறதுக்கு வந்தோமா சொட்டை ஆராய்ச்சி பண்றதுக்கு வந்தோமா? தலைவா வீட்டை பார்த்தா ஒசியா இருக்குது. எப்படியும் 1 கோடி ரூபாய் பிரச்சனையா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ணே பையன் பாக்குறதுக்கு தான் கேன மாதிரி இருக்கான். ஆனா சொத்து பார்ட்டி அண்ணன் தம்பிக்குள்ள சண்டையை உண்டு பண்ணி இத விக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணோம்னா எப்படியும் நமக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் கமிஷன் தரும். பிரச்சனை பண்ற தம்பி யாரு? இவன் தானே. ஏன்பா அண்ணன் தானே? ஒரே ரத்தம். சொத்தை கொஞ்சம் முன்ன பின்ன விட்டு கொடுத்து பிரிச்சு கொடுத்தா என்ன? அண்ணா நீங்க எவ்வளவு கெத்தா கேட்டுன்னு இருக்கீங்க. அவன் கொஞ்சம் கூட மதிக்கலண்ணே. ஏண்டா கேட்டுக்கிட்டே இருக்க அங்க என்னடா பாக்குற பரதேசி? வாங்க வாங்க வாங்க. நம்ம நினைச்ச அளவுக்கு பெருசா ஒண்ணு இல்லண்ணே. வேஷ்டியை மடிச்சு கட்டிருக்கான். டேய் இனிமே ஏதாவது செய்யறதா இருந்தா சொல்லிட்டு செய். ஓடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும். இந்த பார் ஒரு பேச்சுக்கு சொன்னப்பா. இந்த பார் அண்ணன் சொன்ன மாதிரி கொஞ்சம் விட்டு கொடுத்து போப்பா. விட்டு கொடுத்தனே. ஒரு தோசை கல்லு 2 கரண்டியும். ஒரு தோசை கல்லு 2 கரண்டியா?
என்னடா சொல்ற? ஆமாண்ணே, இந்த இட்லி கடை எங்க ஆயா ஓடுது. இத பிரிக்கிறதுல தான் பிரச்சனையே. இட்லி கடையா? ஆமாண்ணே. ஏன்டா என்னமோ 1 கோடி ரூபா ப்ராப்பர்ட்டி அது இதுன்னு இந்த இத்து போன இட்லி கடை பிரிக்கிறதுக்கு இந்த வட்டம் வாஞ்சிநாதன் வரணுமா? அண்ணே நேத்து வரைக்கும் நம்மள இது கூட எவனும் கூப்பிடல. அண்ணே இட்லி கடை பிரச்சனையை தீர்த்தவெல்லாம் இன்னைக்கு பெரிய ஆளா இருக்கிறான். பேசாம தீர்த்து வைங்க. ஏன்பா இட்லி கடையில என்ன பிரச்சனை? எல்லாத்தையும் பிரிச்சிட்டோம்னே. மீதி இருக்கிறது ஒரு குண்டான் தான். அது எப்படி பிரிக்கிறதுன்னு தெரியல. இப்படியா? அந்த குண்டான் எடுத்துட்டு வா. செத்ததுக்கு அப்புறம் உங்க ஆயா சிலும்சம் பண்ணிக்கிறா. வட்டம் வாஞ்சிநாதன் இப்ப எப்படி இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன்னு பாருங்க. இந்தாங்கண்ணே. இந்த குண்டா ஒண்ணுதானப்பா பிரச்சனை? ஆமாண்ணே. எல்லாத்தையும் பிரிச்சாச்சுல்ல? பிரிச்சாச்சுண்ணே. இவ்வளவு நேரம் பஞ்சாயத்து பண்ண பாத்தியா? இந்த குண்டா எனக்கு எடுத்து வாங்கடா. அண்ணன் குண்டான் குண்டான் வாழ்க. அண்ணன் குண்டான் குண்டான் வாழ்க. அண்ணன் குண்டான் குண்டான் வாழ்க. தம்பி அண்ணே அண்ணன் வரார், அண்ணன் வரார், அண்ணன் வரார், அண்ணன் வரார், அண்ணன் வரார் பாருங்க. அண்ணன் வரார். வணக்கம் வணக்கம். அண்ணன் வட்ட செயலாளர். என்னடா கண்டுக்கவே மாட்றாங்க? அண்ணா கல்யாண வீடுண்ணே. அப்படியா? சேர் போடு. உட்காருங்க தலைவா, உட்காருங்க. அண்ணா இவ்வளவு சீக்கிரம் இலைய எடுத்து வெளில போட மாட்டாங்கண்ணே. அண்ணே காலையில இருந்து உங்க கூடயே சுத்திட்டு இருக்கேனே, பசிக்குதுண்ணே. நீங்க 2 பேரும் சொல்லிட்டீங்க, நான் சொல்லல. எல்லாரும் உள்ள போய் சாப்பிடலாம் வாங்கண்ணே. ஏய் கல்யாண வீடு யாரு கல்யாணம் ஒண்ணுமே தெரியாது. அவங்க கூப்பிடலையடா. உங்களை இது வரைக்கும் எவன் கூப்பிட்டு இருக்கான்? உங்க ஒய்ஃப் உங்க பையன் பர்த்டேக்கே உங்களை கூப்பிடல. அவ எனக்கு ஒய்ஃபா வரும்போதே அவளுக்கு பையன் இருந்தான். அப்புறம் அவன் எப்படி என் பையன் ஆவான்? அதுக்கு கூப்பிட்டா என்ன, கூப்பிடல என்ன? இப்ப அதெல்லாம் தேவையில்லை. உள்ள போய் எப்படியா சமாளிச்சு சாப்பிடும் வாங்கண்ணே. டேய் சேர் எடுத்து வா. சேர நடக்கட்டும். அண்ணன் வந்துட்டார். தண்ணி குடிங்கண்ணே. இல்ல இருக்கட்டும், சும்மா கீழே உட்காரலாமேன்னு பார்த்தேன். பொது வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜம்டா. ஒன்னும் சொல்லுண்ணே. எழுந்துடுறா. பாலு மகேந்திர மாதிரி கேப் வேற. நீங்க உட்காருங்க. பொண்ணோட அப்பனை கூப்பிடு. பொண்ணுடைய அப்பா யாரா? பொண்ணுடைய அப்பா? நான் தாங்க. வணக்கங்க. என்ன கல்யாணமா? பின்ன என்ன ஃபுட்பால் மேட்சா? நீங்களா யாரு? யார பார்த்து நீங்களா யாருன்னு கேக்குறேன்? எங்க அண்ணனை பார்த்தா எங்க அண்ணன் வட்டண்டா. டேய் விடுங்கடா, பொது வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜம்டா. உங்களெல்லாம் கூப்பிடவே இல்லையே. கூப்பிடலனாலும் நான் வரணும். ஐயா என் தொகுதியில் ஒரு நல்லது கெட்டது நடக்குது, அதுக்கு நான் வந்து கலந்துக்கிட்டா தானே இவருக்கு பெருமை. அதெல்லாம் தேவையில்ல, எழுந்து போ. இவ்வளவு பேர் வந்திருக்காங்கல்ல, அதே மாதிரி எங்க அண்ணனும் சைலண்டா ஒரு ஓரமா உட்காந்துட்டு போறாரு. பொண்ணுடைய அப்பா சும்மா இருக்காரு, நீ நான் குரல் கொடுக்குற. சரி இருந்து தோல, போனா போற. ஹலோ, தண்ணி குடிக்கிறீங்களா? பொண்ணோட அப்பா தண்ணி குடிக்கிறீங்களா? ஐரே தண்ணி குடிக்கிறீங்களா? மாப்ள தண்ணி குடிக்கிறீங்களா? ஏய் யாராவது வாங்கிங்க தண்ணி குடிங்களா? ஐரே மந்திரத்தை ஸ்டார்ட் பண்ணு. இந்தாம்மா எல்லாத்தையும் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. அண்ணன் கிட்ட வட்டத்துக்கிட்ட முதல்ல வாங்குங்க. தண்ணி குடிக்கிறியா? ஐயோ தாலியை காணோம். சந்தேகமா இருக்கு. யார பத்தினா ஒருத்த பேசுற ராஸ்கல். அண்ணா இனிமே நம்ம ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. வாங்கண்ணே. தாலி கொடுத்துட்டு போடா. தாலியை கொடுக்கறதா? நான் என்ன திருட்டு போயலடா? நானடா எடுத்த தாலியை. லைட்ஸ் ஐயோ சீக்கிரம் வந்துறியா? இந்த சால்வு இருந்ததுனால தப்பிச்சம்பா. நம்மள உரிச்சு பாக்குறதுல அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம். அண்ணே வந்துருங்க. ஏடா பாவீங்களா, இவ்வளவு சொல்லி கேட்காம வேட்டியை உருவிட்டீங்களாடா. நாங்க தண்ணி குடிங்க. நுரத்தால அடிக்கிறானுங்க, இப்ப தண்ணியாவது ஒண்ணாவது. ஏண்டா என்னடா இது? மனு கொடுக்கறதுக்கு வர்றவங்க, சிபாரிசுக்கு வர்றவங்கன்னு கூட்டத்துக்கு மேல கூட்டமா இருந்தது, இப்போ ஒருத்தரையும் காணும் ஈ அடிக்குது. அரசியல்னா பரபரப்பா ஏதாவது செஞ்சுட்டே இருக்கணும்னே. பரபரப்பான என்ன பேங்க்ல கொள்ளையடிக்க சொல்றானா? அது உங்களால முடியாது, அதுக்கு அறிவு வேணும். அண்ணே காவிரி நீரை திறந்து விடுங்க அப்படி நம்ம ஒரு போராட்டம் பண்ணுவோமா? ஏற்கனவே எங்க பார்த்தாலும் மழை பெஞ்சு வெள்ளத்துல பல பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க. காவிரி நீரை திறந்து விடுங்களாம். அந்த தண்ணியிலே நம்மள போட்டு முக்கிடுவாங்க. சரி தண்ணியை திறந்து விடாதீங்க அப்படின்னு ஒரு போராட்டம் பண்ணுவோமா? காவிரி பிரச்சனையை விட்டு வேற ஏதாவது மேட்டர் சொல்லு. வேற அண்ணா நீங்க தீ குளிக்கிறன்னு ஒரு அறிக்கை விட்டுருங்க. என்னடா இது தீ குளிக்கிறது? என்னமோ டீ குடிக்கிற மாதிரி சொல்றான், அதெல்லாம் வேணாம்டா. ஏன்னா பயப்படுறீங்க? நீங்க தீ குளிக்கிற தேதியை முன்கூட்டியே அறிவிச்சிட்டு போலீஸ்க்கு போன போட்டு சொல்லிட்டோம்னா நீங்க தீ குளிக்கிறதுக்குள்ள அவங்க வந்து தடுத்துருவாங்க. அவங்க வரலன்னா அண்ணே நனைஞ்சு போன தீப்பெட்டி எடுத்துக்கிட்டு நாங்க அப்படியே கொளுத்துற மாதிரி பாவனா பண்ணுவோம். மக்கள் எல்லாரும் தொண்டர்கள் எல்லாம் ஓடி வந்து நீங்க டீ குளிக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. அப்படியே அந்த செய்தியை பேப்பர்ல போட்டுருவோம்.
இதெல்லாம் வேணாம்டா, ரொம்ப ரிஸ்க்டா. வேற ஏதாவது சொல்லுங்கடா. என்னண்ணா இப்படி பயப்படுறீங்க? நாங்களாம் எதுக்கு இருக்கோம்? அதானே என் பயமேடே, அதெல்லாம் வேணாம்டா. சும்மா இருங்கண்ணே. இப்போ அண்ணன் தீ குளிக்கிறது உறுதி. என்ன காரணத்துக்காக தீ குளிக்கிறாரு? காரணம் 1000 இருக்கு. அங்க போய் நம்ம வாயில எது வருதோ அதான் காரணம். அண்ணன் தீ குளிப்பது உறுதி. டேய், அட்ரா போச்சுடா. தீக்குளிக்கும் அண்ணன் வாஞ்சிநாதன், தீக்குளிக்கும் அண்ணன் வாஞ்சிநாதன், தீக்குளிக்கும் அண்ணன் வாஞ்சிநாதன், தீக்குளிக்கும் அண்ணன் வாஞ்சிநாதன், அண்ணன் வாஞ்சிநாதன், அண்ணன் வாஞ்சிநாதன், அண்ணன் வாஞ்சிநாதன், அண்ணன் வாஞ்சிநாதன், அண்ணன் வாஞ்சிநாதன். நான் தீ குளிச்சதை பார்த்ததே இல்ல. தீ குளிங்கண்ணே. இவங்கடா என்னடா அது, ஒரு பேச்சுக்கு தீ குளிக்கிறேன்னு சொன்னா என்னமோ தீ குளிச்சதை பார்த்ததே இல்லைன்னு வந்து நிக்கிறான். அண்ணே அண்ணே அண்ணே, இன்னைக்காவது தேய்ச்சி குளிங்கண்ணே. இருக்கட்டும் இருக்கட்டும். டேய், என்ன பத்தி பேசு. தாய்மார்களே, பெரியோர்களே, இந்நாள் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய பொன்னாள். காரணம், எங்களுடைய அன்பு அண்ணன், பண்பு அண்ணன் இளைஞர்களுக்காக, இந்த இளைய சமுதாயத்திற்காக தன் உயிரை இங்கு இழக்க தயாராகி விட்டார். கைதருங்களப்பா. எதற்காக எடுத்தார் எங்கள் அண்ணன் இந்த முடிவை? ஏன் எடுத்தார்? எதற்காக எடுத்தார்? ஏன் எடுத்தார்? ஏன் எடுத்தீங்க? இளைஞர்களுக்கு பஸ் பாஸ் இலவசமாக வழங்கினால் போதுமா? வீட்டுமனை பட்டா வழங்கினால் போதுமா? வேட்டி அன்றாயர் வழங்கினால் போதுமா? இது மட்டும் போதுமா? ஒயின் ஷாப் ஓரத்திலே கட்டிங் அடித்து விட்டு போதை ஏறாமல் கலங்கி தவிக்கிறானே அந்த இளைஞன், அவனுக்கு அடுத்து குடிப்பதற்கு யார் காசு கொடுப்பது? யார் கொடுப்பது? இதைத்தான் எங்களுடைய அண்ணன் அரசாங்கம் லோனாக ஒயின் ஷாப்பிலேயே காசு கொடுத்து அவனை குடிக்க வைக்க வேண்டும் என்பதை தட்டி கேட்கவே எங்களுடைய அண்ணன் இங்கே தன் இன்னுயிரை இழக்க தயாராகி விட்டார். இது மேல சொல்ல முடியாது. குமுறும் எரிமலை, கொந்தளிக்கும் கடல், நடுங்க தயாராக இருக்கும் பூமி. யாருன்னு இதெல்லாம்? நான் தான்டா. நான் நினைத்தால் என் உடலை இந்த இடத்திலேயே சாம்பலாக்கி அந்த சாம்பலையும் அநியாயத்தை எதிர்த்து போராட வைப்பேன் என்று உறுதி கூறுகிறேன். எங்களுடைய அண்ணனுக்கு இது சாதாரண போராட்டம் தான். ஆனால் அவர் கண்ட போராட்டங்கள் பல. இதற்கு முன்பே 3 முறை அவர் தீக்குளிக்க முயற்சி செய்த போது இந்த அரசாங்கம் தற்கொலை முயற்சி என்று அவரை கைது செய்து சிறையிலே தள்ளினார்கள். ஆனால் இந்த முறை அது கட்டாயம் நடக்காது. எங்கள் அண்ணன் தீக்குளித்தே ஆவார் என்பதை நான் ஆணித்தரமாக அடித்து அடித்து சொல்கின்றேன். தலைவரே, இத பார்க்க ஆபீஸ்க்கு லீவ் போட்டு வந்திருக்கோம். சீக்கிரம் தீ குளிங்க. ஏண்டா, தீ குளிக்கிறதெல்லாம் ஒண்ணும் வேண்டான்னு என்னமோ கெரசின் டப்பாவை கையில எடுத்தாலே போலீஸ் வந்து தடுத்துருவாங்கன்னு இன்னும் வரலையேடா. அண்ணே, வீரப்பனை சுட்டதுக்கு எல்லாம் விருது வாங்க போயிருப்பாங்க. இப்ப வந்துருவாங்கண்ணே. அண்ணே, அவங்க வர்ற வரைக்கும் நீங்க பழைய விஷயங்களை நிறைய பேசுங்கண்ணே. ஏன் அமெரிக்க வல்லரசே, இந்த வட்டம் வாஞ்சிநாதன் ஒருவன் இருக்கின்ற பொழுது என்னை மீறி உன்னால் எப்படி இந்துமா கடலில் கப்பற்படை நிறுத்த முடியும்? பேசுனது போதுண்டா. தீக்குளிடா தீவெட்டி. என்னடா தீவெட்டின்றா? அண்ணே, நீங்க எரிஞ்சு போயிட்டா தீவெட்டி மாதிரியே இருப்பீங்கன்னு சொல்லாம சொல்றான். சும்மா ஏண்டா, போலீஸுக்கு போன் பண்ணிய மேட்டர் சொன்னியா? பண்ணனே, எங்கேஜ்ல இருந்து வச்சுட்டேன். பாவி, ஏதோ பேசி சமாளிங்க. சற்றேற குறைய ஏறத்தாழ கிட்டத்தட்ட சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன்பு 1954ஆம் ஆண்டு நான் ரஷ்யாவில் யுனெஸ்கோ பவுஸ்கி என்ற கிராமத்தில் சென்று கொண்டிருந்தேன். நிறுத்தியா, ஃபைனலா கேக்குறேன். நீ இப்ப தீ குளிக்க போறியா இல்லையா? இப்ப கூட ஒண்ணு கெட்டு போல. வா, வீட்டுக்கு கெரசின் வேணும்னு இத அப்படியே தூக்கிட்டு வீட்டுக்கு ஓடிடுவோம். பின்னாடி ஓடி வந்து வீட்டோட கொளுத்திட்டானே. அண்ணே, நீங்க முன் வச்ச கால பின் வைக்க விடாதீங்க. அது உங்க அரசியல் வாழ்க்கைக்கே இழுக்காயிடும். அட பாவி, அஸ்தி ஆக்கிறதுக்கு ஐடியா போட்டுட்டு அரசியல் வாழ்க்கையை பத்தி பேசுறீங்களடா. நீ இப்ப தீ குளிக்க போறியா இல்லையா? ஏண்டா, விட்டா கொளுத்துருவாங்க போட்டுருக்க. இப்ப என்னடா செய்யறது? பரவாயில்ல, உங்களுக்கு அப்புறம் கட்சியை நான் பாத்துக்கிறேன். அண்ணே, வாயில வரது ஏதோ பேசுங்க. நான் உங்களை கேட்கிறேன், எதற்காக? எங்க பேசுனது போதுடா, தீ குளிடா. டேய், இவனுக்கு பேசிட்டே இருப்பானுங்க, தீ குளிக்க மாட்டானுங்க. நாமளே தீ வச்சு ஆறுக்கும் 60க்கும் எக்கச்சக்க ஜாலி மிஸ்டர் தென்னாலிராம். யாருக்கும் பயனில்ல ஏகப்பட்ட ஜோலி மிஸ்டர் தென்னாலிராம். மிஸ்டர் தென்னாலிராமன் வீட்டுலதான் ரொட்டுலதான் புது புது கும்மாளம். ரொட்டு விட சுட்டு விட இருக்குது ஏகத்தாளம். ஓடுறது பேசுறது இவர் வம்பெல்லாம் நீ கேட்டாலே தனி கோத்தே வேணுமடா. வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா.